அன்பிற்குரிய நண்பர்களே, நீதி தோற்றதா என்கிற தலைப்பில் திரு எம்.கே. அழகிரி விடுதலை செய்யப்பட்டதை பற்றிய என் கருத்துக்களை வெளியிடுகிறேன். நீதி தோற்றதா என்கிற தலைப்பில் என் ஆணித்தரமான கருத்துக்களை வெளியிடுகிறேன். பல நேரங்களில் நீதி தோற்றிருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரை நீதி தோற்கவில்லை. பிறகு ஒரு தாசில்தாரை, அதுவும் பணம் கொடுக்கிற போது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற போது அழகிரியை படம் பிடித்த ஒரு தாசில்தாரை, அரசு ஊழியரை தாக்கி, பலர் பார்க்க தாக்கி கைது செய்யப்பட்டு அவர் குற்றவாளி இல்லை என்று அவர் மட்டுமல்ல, அவர் கூட இருந்தோரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, இது நீதியின் தோல்வி இல்லையா அல்லவா என்று கேட்டால் ஒரு சட்டம் புரிந்தவனாக சொல்லுகிறேன், இல்லை. சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சின்னஞ்சிறு சுண்டலிகள் போகுமானால் வலையில் மாட்டிக்கொள்ளும். பெருச்சாளிகள் மாட்டிக்கொள்ளுமானால் வலை அறுக்கப்பட்டு வெளியே வந்துவிடும். நான் சொல்லுகிற உதாரணத்தை தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் சொல்லுவதெல்லாம் பெரிய அரசியல்வாதிகள், ஜாதியிலே செல்வாக்கு பெற்றவர்கள், அந்த ஊரிலே செல்வாக்கு பெற்றவர்கள் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு, அந்த குற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றத்தில் யாரும் வந்து சாட்சி சொல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த ஊரில் தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஆசையும், அப்படி வாழ்ந்தால் தங்களுக்கு என்ன ஆபத்து நேருமோ என்கிற பயமும் மட்டுமே காரணம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெயேந்திரர் என்கிற அவருடைய இயற்பெயர் எனக்கு மறந்துவிட்டது. அவர் பாண்டிச்சேரியில் வழக்கு நடந்தாலும் கூட கிட்டத்தட்ட கழுத்தை நெருக்குகிற அளவுக்கு சாட்சியங்கள் இருந்தாலும் விடுவிக்கப்பட்டு விட்டார். சாட்சியங்கள் கூண்டிலேறி சொல்வார்கள், நீங்கள் தானே காவல்துறையிடம் இப்படி சொல்லியிருக்கிறீர்கள். காவல்துறை அன்றைக்கு ஒரு பிரேம்குமார் என்ற ஒரு சூப்பரண்ட் அப்பொழுது இருந்தார், இறந்து போய்விட்டார். அவர் சொல்ல சொன்னார், நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னோம். நான் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கே போனவன் அல்ல, ஜெயேந்திரரை பார்த்தவன் அல்ல. அவர் பேசியதை அவரை கொன்றுவிடுங்கள் என்று போட்ட உத்தரவை எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது என்று எல்லா சாட்சிகளும் ஒப்பித்தார்கள். இயல்பு அதுதான். ஒரு ஆடிட்டரை தாக்கிய வழக்கில், அதே என்னால் பெயர் சொல்ல இயலாத அந்த காஞ்சி மடத்தினுடைய அதிபதி, அந்த வழக்கிலும் அவர் விடுதலை செய்யப்பட்டார். குற்றமே செய்யவில்லை. உத்தமர்களில் ஒருவர் என்று அவருக்கு உலக உத்தமர் பட்டம் கொடுத்து, காரணம் சாட்சிகள் பணத்துக்காகவோ வேறு எதற்கோ பயத்துக்காகவோ பயந்து ஒதுங்கி கொள்ளுவார்கள். இயற்கை. ஏன் எம்.கே. அழகிரி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு முன்னாள் அமைச்சர் கொலை வழக்கில் அவருக்கு என்ன நடந்தது? அந்த வழக்கு ஆந்திராவில் விசாரிக்கப்பட்டது. அது அமெரிக்காவில் விசாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட சாட்சிகள் என்று சொல்ல அழைக்கப்படுகிறவர்கள் அவர்கள்
அந்த எங்கே குற்றம் நிகழ்ந்ததாக, எங்கே பணம் கொடுத்தார் அல்லது எங்கே அந்த கிருஷ்ணனை கொன்றார்கள், அந்த இடத்தை சார்ந்த சாட்சிகள்தான் வழக்கு நடக்கிற இடம் எந்த இடமாக இருந்தாலும் போய் சாட்சி சொல்லுவார்கள். இந்த பின்னணியில் என்ன நடந்தது? அவர்கள் அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள். இந்த வழக்கில் அநேகமாக தாசில்தாரே சொல்லியிருப்பார். அவருடைய குடும்பம், மனைவி மகன்கள் சொல்லியிருப்பார்கள். உங்களை அழித்து விட்டார், இதை போய் நீங்கள் சாட்சி சொன்னால் எதிர்காலத்தில் எத்தனை முறை அடி வாங்க வேண்டியிருக்குமோ, கை இருக்குமோ, கால் இருக்குமோ, இந்த பாருங்கள் நீங்கள் கட்டிய தாலி இது இருக்குமோ இருக்காதோ. எனவே அவர் அடித்தார் என்பதை மறந்து விடுங்கள், கூண்டிலேறி சொல்லுங்கள், யாரோ அடித்தார்கள், அன்றைக்கு என்னை காவல்துறை அழகிரி எடுத்தார் என்று சொல்ல சொன்னது, இன்னொரு 16 பேர் எடுத்தார் என்று சொல்ல சொன்னார்கள். நானும் சொன்னேன், உண்மையில் நான் யாரால் தாக்கப்பட்டேன் என்று எனக்கு தெரியாது என்று மிக பணிவாக சொல்லுவார்கள். அழகிரி விடுதலை செய்யப்பட்டு விடுவார். ஒரு தினகரன் பத்திரிகை கொளுத்தப்பட்டு 2 பேர் மாண்டு போனார்களே திமுக ஆட்சியில், குடும்பத் தகராறில் யாராவது தண்டிக்கப்பட்டார்களா? நண்பர்களே, ஒரு நீதி பரிபாலனம் என்பது கண்ணால் பார்த்த சாட்சி நீதிமன்றத்துக்கு வந்து கூண்டுக்கு ஏறி தமிழ்மணிதான் அடித்தார், நான் பார்த்தேன் என்று சொன்னால் மட்டும், ஒருவர் சொன்னால் கூட போதும், தண்டிக்க முடியும். அதுதான் கிட்டத்தட்ட உலகளாவிய சட்டம். ரிஸ்க் எடுக்க யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே அவர் சாட்சிகள் சொல்லாததனால் விடுதலை செய்யப்பட்டாரே தவிர நீதிமன்றத்தினுடைய தோல்வியே அல்ல. நான் கண்ணால் பார்த்தேன், மனோகரும் உமாபாரதியும் ஓடி ஓடி உடைத்தார்கள் சமாதியை. எந்த இடத்தில் இப்போது அயோத்தியா ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறதோ தொலைக்காட்சியில், எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினார்கள். நானும் அடியேனும் பார்த்தேன். அவர்கள் நாங்கள் உடைத்தோணும் என்று ஆனந்த கூத்தாடினார்கள். எங்கள் வாழ்வின் லட்சியம் உடைத்து விட்டோம், போகட்டும். கோர்ட்டில் போய் அவர்கள் சமாதியா இருந்ததா, பார்த்தோமா, உடைத்தோமா, நாங்களா, இது என்ன, ஏதோ கெட்ட கனவு நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். எந்த சாட்சியும் சொல்ல தயாராக இல்லை. அன்றைக்கு எந்த டிவியெல்லாம் காண்பித்ததோ அதையெல்லாம் காண்பித்திருந்தால் கூட கோர்ட்டில் கொண்டு போய் போதும். சட்டத்தின் மாண்பை நிலைநிறுத்த வேண்டிய அதிகாரிகள், அது பாஜக ஆட்சி என்பதனால் அவர்களுக்கும் ப்ரமோஷன் வேண்டும், பென்ஷன் வேண்டும், அமைதியான வாழ்க்கை வேண்டும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், இப்படி வேண்டும் 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 என்கிற பின்னணியிலே குறைந்தபட்சம் அன்றைக்கு ஒரு 10 தொலைக்காட்சிகளை காண்பித்தார்களே, அந்த நிருபர்களை அழைத்து போய் அந்த காட்சியினுடைய பாருங்கள், இது டேம்பர் செய்யப்படாத காட்சி என்று காண்பித்திருந்தால் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை, தப்பித்து கொண்டு விட்டார்கள். அதைப்போல் நீதிபதி கற்பனை செய்து கொள்ள முடியாது. அந்த நீதிபதி அவரும் கண்ணால் பார்த்திருப்பார் தொலைக்காட்சிகளிலே. ஆனால் அதை தன் தீர்ப்பில் அவர் எனக்கு தெரியும் என்று சொன்னால் அவர் நீதிபதி என்கிற தகுதியை இழந்து விடுகிறார், சாட்சியாக மாறிவிடுகிறார், அவர் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த பின்னணியில்தான் திரு அழகிரி இப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். சரி, தண்டனையே கிடையாதா?
நண்பர்களே இருந்திருக்கிறது. திரு அழகிரி தண்டனையை அனுபவித்திருக்கிறார். திரு அழகிரி ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர். முடிசூடா மன்னனாக மதுரை மாநகர வீடுகளிலே வலம் வந்தவர். அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் குறைந்தது ஒரு 10 வாய்தா 15 வாய்தாக்காக கைகட்டி நின்றிருப்பார். எம்கே அழகிரே என்று கூப்பிட்டால் இருக்கிறேன் என்று பதில் சொல்லி இருப்பார். அவருடைய ஈகோவுக்கு கொடுக்கப்பட்ட பெரும் தண்டனை. அவரை சீட் கொடுத்து அமர வைத்திருக்க மாட்டார்கள். நின்று கொண்டு சாட்சிகள் சொல்லுகிற போதெல்லாம் அந்த சாட்சிகள் பொய் சாட்சியாக இருந்தாலும் இவர் காதுபட நின்று கொண்டு கேட்க வேண்டும். இவருக்கு ஒரு சிம்மாசனம் போட்டு கொடுத்து நீதிமன்றத்தில் உட்கார வைக்க மாட்டார்கள். இப்படி இவரை பேர் சொல்லி அழைத்ததும் ஒரு நீதிமன்ற பணியால் வேண்டுமானால் சத்தம் போடாமல் மெதுவாக அழகிரே என்று சொல்லியிருக்கக்கூடும். இவர் 2 மணி நேரம் வழக்கு விசாரணை நடந்ததென்றால் 2 மணி நேரமும் அங்கே நின்று கொண்டு தான் இருந்திருக்க வேண்டும். 17 பேர் 17 பேரும் கூண்டில் தான் இருக்க வேண்டும். கூண்டில் நாற்காலி போட்டு ராஜமரியாதையோடு இவர்களை நடத்த மாட்டார்கள். அவர்களுடைய சுயமரியாதைக்கு மிகப்பெரிய தண்டனை அதுதான். ஒரு வருடம் தண்டிப்பதை விட 50,000 ரூபாய் அவருக்கு தண்டம் அபராதம் கட்டச் சொல்லுவதை விட திரு அழகிரி போன்றவர்களுக்கு அஞ்சானஞ்சன் அழகிரி என்று தங்களை தாங்களே தங்கள் எடுபிடிகள் பாராட்டுகிறவர்கள், இதுதான் தண்டனை. ஒரு சின்ன மிக பழைய கதையை சொல்லுகிறேன். ஒரு நாள் சனி பகவான் அல்லது சனீஸ்வரர் சிவபெருமான் முன்னால் வந்து நின்றார். என்ன என்று கேட்க, ஐயா, நீங்கள் இட்ட கட்டளை பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்பும் பணியும் வேலையும் தந்து ஒவ்வொரு மனிதனையும் ஒரு 7.5 ஆண்டு காலம் சனியாகிய நீ பீடிக்க வேண்டும், அவர்கள் துன்பப்பட வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டதன் காரணமாக உங்கள் ஆணையை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். சரி, என்ன இப்போது அதற்கு? என்னை மன்னிக்க வேண்டும் பிரபு, உங்களை 7.5 ஆண்டு காலம் பிடிக்க வேண்டிய நிலைமையில் நான் இன்றைக்கு இருக்கிறேன். அப்படியா? ஏதாவது விளக்கு? ஐயா, யாருக்கும் விளக்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் எனக்கு ஆணையிட்டீர்கள். நான் உங்களை எப்படி ஐயா விட முடியும்? சரி, ஏதாவது எனக்கு ஒரு அலவன்ஸ் கன்செஷன் அது முடியும். 7.5 ஆண்டுக்கு பதிலாக 7.5 நாழிகை நான் உங்களை பிடிக்கிறேன். சரி, என்னை பிடித்து விடுவாயா? ஐயா, பிடித்து விட முடியும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். எல்லோரையும் பிடித்திருக்கிறேனே. சரி, எந்த 7.5 நாழிகை இப்போது சொல்லுகிறார். இந்த தேதியில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை ஒரு குறிப்பு. சரி, போ, பிடி, முடிந்தால் பிடித்துக்கொள். அந்த 7.5 நாழிகை குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாழிகையில் சிவபெருமான் எங்கேயும் கண்ணில் படவில்லை. 7.5 நாழிகை முடிந்துவிட்டது. சனியால் பிடிக்க முடியவில்லை. சிவபெருமான் சிரித்து கொண்டே கேட்கிறார், என்னை பிடித்தாயா? ஐயா, இயலவில்லை, நான் உங்களை பிடிக்க இயலவில்லை. தோற்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறாயா? ஆமாம் ஐயா, நீங்கள் சிவபெருமான், சர்வ வல்லமை புரிந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், இந்த 3 லோகத்துக்கும் அதிபதி. உங்களை நான் பிடிக்கவில்லை, தோற்றுவிட்டேன். இன்னும் கூட சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்த பணியை என்னால் சரியாக செய்ய இயலவில்லை. போகட்டும் ஐயா, நான் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டேன் அல்லவா? வெற்றி புன்னகை புரிகிறார் சிவபெருமான். ஆமாம், என்ன வேண்டும் சொல், தைரியமாக கேள். நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா. இவ்வளவுதானா? ஒரு சுடுகாட்டிலே ஒரு தீ விபத்தில் இறந்து போன ஒரு 15-20 பேர் உடலை அடுக்கி வைத்திருந்தார்கள், புதைப்பதற்காக அல்லது எரிப்பதற்காக.
அந்த பிணங்களுக்கு மத்தியில் நானும் ஒளிந்து கொண்டேன். நீ என்னை பார்த்து கொண்டே போனாய் மேலே. ஆனால் 10-16 பிணங்களுக்கு பட்டியல் நான் இருந்த காரணத்தால் என்னை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது புன்னகைப்பது சனீஸ்வரனுடைய வேலை. கைதட்டி சிரித்து கொண்டு சொன்னார், ஐயா, நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். நான் என் கடமையை செய்துவிட்டேன். உங்களை பிடித்து விட்டேன். என்ன உளறுகிறாய்? இப்போது தானே சொன்னாய் என்னை எங்கே இருக்கிறேன் என்று கண்டுபிடிக்காமல் முடியாமல் போய்விட்டாய் என்று. ஐயா, உண்மை. ஆனால் நான் என்ன சொன்னேன்? சர்வ வல்லமை படைத்த மூன்று உலகத்துக்கும் ஆட்டி வைக்கிற உங்கள் ஆணைப்படிதான் எல்லாம் இயங்குகிறது நான் சொன்னேன். நீங்கள் கூட சிரித்தீர்கள். ஆமாம் என்று சிரித்தீர்கள். அப்படிப்பட்ட மகா பிரபுவாகிய நீங்கள் சுடுகாட்டில் பிணங்களுக்கு மத்தியில் 7.5 மணி நேரம் போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஐயா, அந்த அவமானமும் துன்பமும் அதுதான் ஐயா 7.5. 7.5 சாகடிக்க வேண்டும் என்று எனக்கு யார் மீதும் உத்தரவில்லை. நீங்கள் அவர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அவமானம் ஏற்பட வேண்டும், இன்னல் தர வேண்டும். ஐயா, நீங்கள் போய், சிவபெருமானாகிய நீங்கள் போய் அங்கு பிணங்களுக்கு முத்தியிலே ஒளிந்து கொண்டால் சுடுகாட்டில், அது உங்களுக்கு தண்டனை அல்லவா? அது இன்னல் இல்லையா? அது துன்பம் இல்லையா? அதுதான் ஐயா 7.5 என்பது. நீங்கள் அதை அனுபவித்தீர்கள். நான் தோற்கவில்லை. நீங்கள் சொன்ன என் கடமையை நான் சரியாக செய்துவிட்டேன். இதுதான் திரு அழகிரிக்கும் நடந்தது. நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு சாதாரண பணியால் பேர் சொல்லி அடைப்பதும், 2 மணி நேரம் நின்று கொண்டு கால் கெடுக்க இருப்பதும், 25 வாய்தாவுக்காவது போவதும், மற்ற வாய்தாக்களில் மனு போட்டு வராமல் இருந்திருப்பார். இது எல்லாமே சிவபெருமான் பிணங்களுக்கு மத்தியிலே சுடுகாட்டில் ஒளிந்து கொண்ட அவமானம். நன்றி.